ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான vlogல வந்து எப்படி நான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணேன்ட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இந்த vlogவை ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொங்கல்னாலே காலையில் ஏஞ்சி சீக்கிரமாக பூஜை பண்ணுறது தான். அதனால நான் காலையிலே ஆல்மோஸ்ட் 4 o'clock ஏஞ்சிட்டு சீக்கிரமாக இன்றைக்கி பூஜை பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கிச்சனில் வந்து எல்லாம் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கிங்கெல்லாம் ஒரு சைடு பண்ணிக்கினே இருக்கிறதுக்குள்ளேயும் இந்த பக்கம் வந்து பொங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக 5:30க்கெல்லாம் பொங்கல் பொங்கி வந்தாச்சு. எல்லாருக்குமே விஷ் யூ அ ஹாப்பி பொங்கல். ஃபோட்டோவுக்கு மாங்காய் இலை, பூ எல்லாமே வச்சுட்டு இந்த பொங்கல் பொங்கி வந்த ஃபஸ்ட்டு தண்ணி வரோம்ல, அந்த தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக தெளி போனாங்க. இதுதான் நான் பொங்கலுக்கு வேர் பண்ண சாரீ. இந்த சாரீ கம்ப்ளீட்டாகவே ப்ளூ கலர், நடுவில் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து சிம்பிளாக எதனா கோலம் போடலான்னு சொல்லி 2 சைடில் வந்து கரும்பு ட்ரா பண்ணிட்டேன். நடுவில் வந்து பானை ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து பொங்கல் பொங்கி வரா மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பொங்கலுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து பூசணிக்காயில் தான் பர்சனலில் போடுவோம். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி பூசணிக்காயில் பெருசாக கிடச்சிச்சு. அதை வந்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு பொங்க சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு ஒரு கொழும்பு வச்சுருந்தேன்னு சொன்னல, அது என்னென்ன காய்னா உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, பூசணிக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வெள்ளிக்கிழங்கு, மொச்சக்காய், அப்புறம் கலக்காய் கொட்டை, டோட்டலாக 7 வெரைட்டிஸ் ஆஃப் காயெல்லாம் போட்டு கொழும்பு வச்சுருந்தது. ஸோ பர்சில் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து சூரியனுக்கு பூஜை பண்ணணும். அதனால் ஒரு தட்டில் வந்து மஞ்சள் கொங்கு அப்புறம் காயெல்லாம் வச்சுட்டு இன்னொரு தட்டில் வந்து பர்சில் இல்லை, அப்புறம் கரும்பு, அப்புறம் ஒரு வழுக்கு வச்சு சாமிக்கு பூஜை பண்ணுவோம். தேங்காயெல்லாம் ஒடிச்சிட்டு அப்படியே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். சன் வந்து அப்போ தான் மேலே ரைஸ் ஆகி மேலே கம்ப்ளீட்டாக வந்துனே இருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் நாங்கள் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெளியே சூரியனுக்கெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே வந்து இன்னொரு வாட்டி பூஜை பண்ணணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் சாமிக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த 2025 நியூ இயரில்
ஃபர்ஸ்ட் பண்டிகை வருது, அது பொங்கல் தான். ஸோ அதை வந்து சூப்பராக செலப்ரேட் பண்ணி முடிச்சியாச்சு. ஸோ நீங்களாம் எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.